ஹாய் வார்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் பீரும் வாட்டர் மெலன் வச்சுருந்தா வாட்டர் மெலன் ஸ்வீட் பீர் சிக்கன் செய்யறோம். மறக்காம இன்னைக்கு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படி நம்ம லைக் பண்ணி கொஞ்சம் தட்டி விட்டுருப்பா. அப்பா ஃபர்ஸ்ட் வாட்டர் மெலன் ஸ்வீட் பீர் எல்லாம் எடுத்து 8 கிலோ பெரிய கொசு பழம் குடஞ்சி எடுக்க போகிறோம். அறுத்து கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு ஒரு 4 விரல் விட்டு அறுத்துக்கலாம். பயங்கரமாக வந்துருக்கு பாருங்க, அருமையாக இருக்குது. செம்ம டேஸ்ட், பக்கா அடிதூள். நல்லா உள்ளே இருக்க எல்லா பழத்தையும் நல்லா அறுத்து குடஞ்சி ஃபுல்லாக எடுத்துட வேண்டியதான். நல்லா பீஸ் பீஸாக போட்டு எல்லா பழத்தையும் சுரண்டி எடுக்க போகிறேன். வந்துடுச்சு பாருங்க, செம்மையாக வந்துடுச்சா. பக்கா பாருங்க, உள்ள அப்படி தண்ணி வடிக்கிட்டு தண்ணி அப்படியே குடிக்க போறேன் இன்னைக்கு. தண்ணி கூட நல்லா தான் இருக்கு. கட் பண்றவங்க நிறைய இருக்கு. வாங்க வாங்க. இதை சுரண்டும் கரண்டியில் ஐஸ்கிரீம் மட்டுமே வருதுங்க, அழகா இருக்கு. இப்படி பழத்தில் இங்கே பாருங்க, இவ்வளோ ஃப்ரூட்ஸ், ஒரு பழம் ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு வாரத்தை வச்சு சாப்பிடலாம் போல. அங்கே அருமையாக இருக்குது எல்லாமும். அப்படியே பக்கம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பழமும். இது சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வீடியோ பிடிக்க வரேன். அது வரைக்கும் நல்லா காத்துருங்க. இல்லை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இது ஒரு புடி சாப்பிடாம போக முடியாதுங்க. எல்லா பழத்தையும் எடுத்து போட்டு சக்தி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் டாட்டா சால்ட், அயோடின் உப்பு, பாருங்க பயங்கரமாக இருக்கு. சாப்பிடுவேன். செம்ம டேஸ்டாக இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்கிறேன். நம்ம கோழி கடையில் வேண்டிய கோழி எடுத்துக்கலாம். கோழி கடையில் வேண்டிய கோழி ரெடி. இப்போ அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். போய் கழுவிட்டுலாம். சிக்கனை நல்லா தண்ணி ஊற்றி கோர்ஸாக கழுவி எடுத்துக்க வேண்டியதான். அதை எவ்வளோ தண்ணியில் வந்து தாராளமாக தண்ணியில் அலசணும் கழுவு. அப்புறம் மஞ்சத்தூளை போட்டு அப்படியே கழுவ வேண்டியதான். ஏன்னா பிராய்லர்லாம் நிறைய இதாக இருக்கும். சொன்னால் கழுவி ரெடி பண்ணி வச்சு அப்படியே இலையிலே போட்டு எடுத்துக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நமக்கு எப்படி கட் பண்ண தெரியுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். வெங்காயம் கத்தியில் கூட வெட்ட மாட்டேங்குது. அவ்வளோதாங்க, வெங்காயத்தை நறுக்கி சின்ன சின்னதாக பீஸ் போட்டு விட்டாச்சு, சத்திரமாக விட்டாச்சு. இப்போ தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், பெப்பரு, சூப்பர் கரம் மசாலா கொஞ்சம், அடுத்து சிக்கன் மசாலா கொஞ்சம். சிக்கன் தானே, சிக்கன் மசாலா வேணாலும் போடும், பேச்சுலர் சமையல் தானே. அடுத்து கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்துக்கு என்ன மாதிரி சொர்ணலாக தான் கம்மியாக விட்டு உப்பு போட்டுக்காங்க. என்னோட சொர்ணம் அதிகமாக இருக்கவங்களுக்கு நிறைய உப்பு போட்டுக்காங்க. எனக்கு கொஞ்சம் சொர்ணம் கம்மி தான், அதனால் கம்மியாக தான் உப்பு. இதை பிசைய வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்ன நம்மளோட வேலை, கத்தி கையில் வச்சுன்னு பாருங்களா. வாங்க ஸ்லைஸ் பண்ணுவோம் கோழியை.
எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது இல்லை, கண்ட மணி ஸ்லைஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு லெக் பீஸ் ஏன் சும்மா விடணும். அவ்வளோதான், மொத்தமாக ஸ்லைஸ் போட்டு முடிச்சாச்சு. பக்கமாக ஸ்லைஸ் போட்டுக்கலாம், எங்கெல்லாம் நிறையா கறி இருக்கும். அதெல்லாம் மசாலா ஃபுல்லாக போட்டு சரட்டி எடுக்க வேண்டியதான். இப்போ பூசிட்டோம், ஒரு அரை மணி நேரம் அப்படியே உள்ள மசாலா உள்ளே போகிறதோ டைம் கொடுப்போம். அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ரெடி பண்ணிவிடுவோம். வாட்டர் மெலன் அடுப்பில் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை ஊற வச்சிட்டோம். இப்போ என்ன வேலை, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும். எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, இந்த அஞ்சான் குச்சியை வச்சு தான். அஞ்சான் குச்சி இதுக்கு உள்ள ஃபுல்லாக வரிசையாக குத்திட்டு அப்படியே போட்டு மூட போகிறோம். சரி வாங்க நெக்ஸ்ட்டு குத்துற வேலை ஆரம்பிப்போம். இப்படி குத்தினா இறங்க மாட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு குத்திட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் திருப்பி அப்படியே இறக்க வேண்டியதான். பாருங்க, பல்லு மாதிரி இருக்கு, டிராகன் பல்லு மாதிரி ஃபுல்லாக குத்தி வச்சிருக்கோம். கையை வலிக்குது. டிராகன் பல்லு. ஸ்வீட் பீர் ரெடி, வாட்டர் மெலான், ஸ்பைசி மெலான், எல்லா மெலானும் ரெடி. இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்க ஸ்வீட் பீர் ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆணி எடுத்து ஹோல்ஸ் போட போகிறோம் ட்ரிங்க்ஸில். அப்படியே கம்மி வேண்டியதான். அப்படியே சொட்டு சொட்டா வாட்டர் மில்ல ஓட்டை போட்டு நம்ம உள்ளே போட போகிறோம். அப்படியே சொட்டு சொட்டா அது உள்ளே போகும். சிக்கனை சேர்ந்து வேகும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு ஓகே ஊற வச்ச சிக்கன் வந்து பயங்கர ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைனோசர் வாட்டர் மெலனுக்குள்ளே இறக்க போகிறோம். ஓகே இறக்கிட்டோம், பக்கா ரெடி. சிக்கன்லாம் போட்டு உள்ளெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம டைம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க பயங்கரமாக இருக்குது. எல்லாம் அங்கங்கே கண்ணு போட்டு கீழே இந்த கேப்பில் பாருங்க, உள்ள சிக்கன் தெரியுது அவங்களுக்கு. அங்கே பாருங்க உள்ளே இருக்காப்புல சிக்கன் தம்பி. அவ்வளோலாம் ரெடி. வா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓட்டை போட்டுட்டோம். இப்போ ஓட்டை போட்ட பாட்டில் வந்து உள்ளே சொருவலாம். பாருங்கள் எல்லாம் ஊற்றுது. ஊற்றுறது அப்படியே உள்ளே போடலாம். அடுத்த பாட்டில் சொருவலாம். இப்போ அடுத்த பாட்டில் நல்லா ஊற்றுது, அதே உள்ளே சொருவி வைப்போம். இப்போ அதுக்கு அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது பாட்டில் நீங்கள் அப்புறம் ஊற்றல சொல்லி ஏன் நல்லா ஊற்றுது பார்த்துக்கோங்க. இப்போ 4வது பாட்டில் சொருவிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம குத்தி வச்ச ஸ்வீட் பீர் சிக்கனை தூக்கி அடுப்பு மேலே வச்சுக்குவோம். பக்கம் நின்றுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வேக வைக்க வேண்டியதான். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபயர் ஒர்க்ஸ். எனக்கு ஒரே பையன் என்னன்னா வெடிச்சிருச்சுண்ணா. ஓகே பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் மடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பாதி எழுந்திரிச்சுன்னா அடுப்பு குறைச்சிட்டேன் ஹீட்டு. பதில் இதெல்லாம் கேப் வந்துருச்சு. இப்போது கேப் வந்துருச்சு. இதில் பாட்டில் இருந்தெல்லாம் காலி ஆகிடுச்சு. இப்போ எடுக்கலாம். அவ்வளோதான், இறக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருக்குது. எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. புகழாக கிளம்புதுங்க பாருங்க, மேலெலாம் ஹீட்டு பறக்குது. செம்ம சூடாக இருக்குது. கேட்க பிடிக்கிறது தெரில. வாங்க எடுத்துருவோம், ஒரு வழி இல்லை. அப்பா
இப்போ எடுக்கலாம். இது பாதி இது காலி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. சூடாக இருக்குது. நாக்கு சுட்டுருச்சு. இதில் காலி. இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. மற்றெல்லாம் காலி. இது ஃபுல்லாகவே காலி. இது ஒரு பாட்டில் ஃபுல்லாக காலியாக இருக்குது. உள்ள சமயம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஓப்பன் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்க, பயங்கரமாக இருக்குது. உள்ள எல்லாம் கொல கொலன்னு இருக்குது. பாருங்க, எல்லாம் வெந்து செம்மையாக இருக்குது. உள்ள எல்லாம் பயங்கரமாக இருக்குது. அருமையாக வந்திருக்குங்க. நல்லா தான் இருக்குது. கொட்டி சாப்பிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு சாப்பாட்டில் ஊற்றிடுவோம். நல்லா செம்மையாக வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது. சாப்பாட்டில் ஃபுல்லாக பாருங்க, பீர் மிதக்குது. நம்ம கலந்து கொஞ்சம் எண்ணெய் மிதக்குது. லெக் பீஸ் போடுவோம். சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள், தொட்டதுங்கெல்லாம் புட்டு வந்துடுச்சு. அருமையாக வந்துருக்கு. பயங்கரமாக இருக்குது. பக்காவாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கரமாக கத்திட்டு அந்த ஹார்டு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது.